அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தகுதி தேர்வுல நம்ம 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல இயல் 1ல செய்யுள் பகுதியில ஏற்கனவே அன்னை அன்னை மொழியே அப்படின்றதுல அன்னை தமிழ் அப்படின்றதுல நம்ம படிச்சோம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா உரைநடை பகுதியில அஹ், தமிழ் சொல்வளம் அப்படின்ற பகுதி பார்த்தோம். அதுக்கு பின்னாடி அதனுடைய தொடர்ச்சியா பார்த்தோம் அப்படின்னா இயல் 1ல பார்த்தோம் அப்படின்னா புதிய பாடத்திட்டத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா கவிதை பேழை அப்படின்ற ஒரு பகுதியில காலக்கணிதம், அதாவது அந்த கவிதை பேழையினுடைய தொகுப்பு என்ன காலக்கணிதம் அப்படின்றது. இதை யாரு இயற்றுறா அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன் தான் இந்த காலக்கணிதம் என்பதை எழுதியிருக்காரு. காலக்கணிதம் அப்படின்னாவே ரெண்டா பிரிச்சு பாருங்களேன், காலம் பிளஸ் கணிதம். அதாவது கணிதம் என்பது கணக்கீடு செய்யக்கூடியது, காலம் என்பது காலத்தை யாருப்பா கணக்கீடு செய்வா? அது கடவுள் தான் கணக்கீடு செய்ய முடியும். அதாவது ஆக்கல் அழித்தல் காத்தல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இது எல்லாமே யாருடைய முத்தொழில் என்பது யாருடைய தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா, காலத்தை கணிக்கக்கூடியது, காலத்தை மாற்றக்கூடிய எல்லா செயலுமே யாருக்கு உள்ளடக்கியது அப்படின்னா, அது இறைவனை சார்ந்தது தான். ஆனா இங்க காலத்தை கணித்து, காலத்தைனா அந்த நேரத்தை, அதாவது காலத்தை கணிக்கக்கூடியது ஜோதிடர்கள் கணிப்பாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதே மாரி இந்த காலத்தை கணக்கீடு செய்து இவர் இவரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தர்றார். யாரு? நம்மளுடைய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை பற்றியான ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஆணித்தரமா பதிவு செய்றார். அவருடைய ஆணித்தரமா பதிவு செய்றார். இந்த காலக்கணிதம் அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா, கவிஞர் கண்ணதாசன் அவங்க என்ன பதிவு செய்திருக்காங்க அப்படின்றத நம்ம இதில் பார்க்குறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மாணவர்களுக்கு, அதாவது ஷார்ட்கட்டா யாராவது சொல்லி தர்றாங்க, அதுக்கு என்னமாவது கோடு வேர்டு வச்சு படிப்போம், அப்படின்லாம் நீங்க படிக்காதீங்க. இது சில யூடியூபர்ஸ் அவங்க யூடியூப்ல சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. நம்மளுடைய மாணவர்களை பொறுத்த நான் தெளிவா சொல்லிட்டேன். பாடப்புத்தகத்த கையில வச்சுங்க. நான் நடத்தக்கூடிய வீடியோவ கவனிங்க. அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த அண்டர்லைன் கொஸ்டின்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கடந்த ஆண்டு பிஜிடிஆர்ல நம்ம சென்டர்ல 30 கொஸ்டினுக்கு 27 கொஸ்டின் நம்ம அடிச்சிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதனால யார் அவங்க சொல்றாங்க யூடியூப், அவங்க சொல்றாங்க ஷார்ட்கட் படிக்க சொல்றாங்க, அதெல்லாம் படிக்காதீங்க. புத்தகத்த படிங்க. இது நம்மளுடைய மொழிங்க. நம்மளுடைய மொழி தமிழ் மொழி. ஏன் தமிழ் எலிஜிபிலிட்டி வச்சாங்க? ஏன்னா அந்த தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த எலிஜிபிலிட்டி வச்சிருக்காங்க. அப்ப அதை ரசிச்சு படிங்க, ருசிச்சு படிங்க. 10ஆம் வகுப்புல தான் நம்ம படிக்கல அப்படின்னா இப்போவாவது அந்த 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை எடுத்து நம்ம தெளிவா படிப்போம். அப்ப முதல்ல நுழைவு முன் அட்டை டு அட்டை படிக்கணுன்றதை நான் தெளிவாவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படின்னா தான் நீங்க எக்ஸாம் எழுத முடியும். நான் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு பாடம் நடத்துறோம், ஷார்ட்கட்ல சொல்றேன். திருப்பி என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் பேப்பர் போடுறேன். இதுவே உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியில நீங்க முழுமையா மதிப்பெண் எடுக்க முடியும். அதனால அதை பொறுத்தளவு இப்போ லேட்டஸ்ட்டாக 2026 வீடியோஸ் பதிவு பண்ணிட்டு வரோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோஸ் அதனோட டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுங்க. போதுமான அளவு உங்களுக்கு இதுவே போதுமானதான். இப்போ ஃபர்ஸ்ட் அதனுடைய நுழையும் முன் அப்படின்றதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மனிதம் மனிதம் தனி மனிதனுடைய, அதாவது சமுதாயத்தினுடைய வாழ்வியல் நெறியினுடைய தெளிந்த சாரம். அதாவது மனிதம் அப்படின்றது என்ன? மனிதாபிமானம், மனிதம் சொல்றோம் பார்த்தீங்களா, இந்த மனிதம் என்பது அது ஒரு ஒரு தனி மனிதன் சேர்ந்தது, ஒன்று சேர்ந்தது தான் தொகுப்பை தான் நம்ம சமுதாயம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மனிதம் என்ற ஒன்று தனி மனிதனுடைய சமுதாயத்தினுடைய வாழ்வியல் நெறியினுடைய தெளிந்த சாரம், அது தெளிவான ஒரு விஷயம் அப்படின்றத மனிதம் அப்படின்றதுல நுழையும் முன்ன சொல்றாங்க. அப்ப இந்த மனிதம் சார்ந்த ஒரு விஷயத்தை தான் இங்க அந்த கவிதை பேழையில கண்ணதாசன் பதிவு செய்ய போறாரு அப்படின்றதுக்கான ஒரு முன்னோட்டமாக இதை பதிவு செய்றாங்க. மனிதம் என்பதன் இலக்கணம் மறுபடியும் பாருங்க, அந்த அதே மனிதம் எடுக்கிறாங்க. மனிதம் என்பதனுடைய இலக்கணமானவன், அந்த மனிதம் என்பதற்குடைய வார்த்தைக்கு இலக்கணம், அதான் மனிதன் இதம் அப்படின்னாவே மனம் இதமானவனுக்கு தான் மனிதன் என்று பெயர். மனம் இதம் இல்லை அப்படின்னா அவன் மனிதன் கிடையாது. அதனாலதான் மனிதம் அப்படின்னாவே இதமான மனதை கொண்டவன் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐந்தறிவு இருக்கக்கூடிய ஜீவராசிகள் வரைக்கும் மனிதம் அப்படின்றது கிடையாது, மனம் என்பது கிடையாது, மனம் இயக்க நிலையில இருக்காது. ஆறாவது அறிவு பெற்ற மனிதனுக்கு தான் இந்த இதம் அப்படின்றது வரும். அப்ப அந்த இதமான மனதை பெற்றவனுக்கு தான் அவனுக்கு பேர் மனிதம் சொல்றாங்க. அப்ப மனிதம் என்பதனுடைய இலக்கணமானவன் நல்ல கவிஞன். ஒரு நல்ல கவிஞன் இருக்கான் பத்தியில, அந்த கவிஞன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மனிதம் என்பதற்கு ஒரு இலக்கணமானவன், அவனுக்கு ஒரு முன்னுதாரணமானவன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு கவிஞன் அப்படின்னா இங்க ஜென்ரலா சொல்றாங்க. அது இப்ப கண்ணதாசன் சொல்லல. பட் கவிஞன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டே அப்படின்னா, இந்த படைப்பாளிகள் இருக்காங்களா, கவிஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நல்ல மனிதத்துக்கு இலக்கணமானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்றது இந்த அவருடைய கவிதை பிழையை படிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும்.
கவிமனம் என்பதை சரியென்று கருதுகிறதோ, அதாவது கவிமனம் எதை சரியென்று கருதுகிறதோ, அந்த கவி படைக்கக்கூடிய அந்த கவிஞனுடைய மனதில் எது சரியென்று கருதுகிறதோ அதை துணிந்து சொல்லும், அது துணிந்து சொல்லக்கூடிய திறன் பெற்றவர்கள் அவங்க. அந்த துணிந்து சொல்லாம செல்வத்திற்கோ இல்லை பதவிக்காகவோ பயந்தோ அவங்களுக்கு ஏதாவது சொன்னோம்னா நம்மளை பதவி விட்டு வேலையை விட்டு நீக்கிடுவாங்கன்றதுக்காகவோ அவங்க அடிபணிய மாட்டாங்க. அதான் அவர் தெளிவா சொல்றாரு. கவிமனம் எதை சரியென்று கருதுகிறதோ, இது தவறு என்றால் தவறு என்று உரக்கச் சொல்லும், சரி என்றால் அதை உரக்கச் சொல்லும். அதுதான் சொல்றாங்க. கவிமனம் எதை சரியென்று கருதுகிறதோ அதை துணிந்து சொல்லும், துணிந்து சொல்லும், செல்வத்திற்கோ பதவிக்கோ அடிபணியாது. பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும், பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுவாங்க, அதாவது கொடுப்பாங்க, அவங்களுக்கும் கொடுப்பாங்க. கவிமனம் உள்ளவங்க அவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த குணம் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றது. அது மட்டும் இல்லாம மாற்றம் என்பது மனத்தினுடைய இயல்பு. அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற வார்த்தை கேட்டிருப்பீங்க. மாற்றம் என்பது, அதாவது மாற்றம்னா காலத்திற்கு ஏற்ற போல் மாற்றம் இருக்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு இந்த இந்த இடத்துல என்ன அப்படின்னா, மாற்றம் என்பது மனத்தினுடைய இயல்புன்னு சொல்றாங்க, அது மனிதத்தினுடைய இயல்புன்னு சொல்றாங்க. கண்ணதாசனுடைய வரிகளிலுமே அவர் சொல்லுவார், நான் வந்து மாற்றத்துக்கு ஏற்றார் போல தான் நான் வந்து என்னுடைய மனதினுடைய இயல்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம செல்போன் தொடக்கத்தில் வரும்போது நம்மளுக்கு என்னது, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி நம்பரை மட்டும் தான் அடித்து பேச முடியும். அதுக்கடுத்து 1G வந்துச்சு, 2G வந்துச்சு, 4G வந்துச்சு, 5G வந்தாச்சு. இப்போ 5Gல இருக்கிறோம் நம்ம, அதான் 5th ஜென்ரேஷனில் இருக்கும். அப்போ முதல் ஜென்ரேஷன் தொடங்கினது என்ன, அதே ஜென்ரேஷன் நான் இன்னைக்கு இருந்தேன்னா மனிதனுடைய மாற்றத்துக்கு ஏற்றார் போல நான் மாறி வந்திருக்கேன். அதனால தான் சொல்றாங்க மாற்றம் என்பது மனத்தினுடைய, அதாவது மனிதத்தினுடைய இயல்பு. மனிதம் என்ற அந்த மனிதம் என்பதுக்கு என்ன சொல்றாரு அவரு, இது வந்து ஒரு தெளிந்த சாரம் அப்படின்னு சொல்றாரு. இலக்கணமான கவிஞனுடைய இலக்கணமானதா மனித மனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதையும் மறைக்காமல் துணிந்து சொல்வதும் மனத்தினுடைய இயல்பு, அதாவது மனிதத்தினுடைய இயல்பு. மனதினுடைய இயல்பு கிடையாது, மனிதத்தினுடைய இயல்பு. நான் ஏன் மனத்தினுடைய இயல்பு மனத்தினுடைய இயல்பு சொல்றேன்னா, எவனுக்கு வந்து மனம் இதமாக இருக்கின்றதோ அவன்தான் மனிதத்தன்மை உடையவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனாலதான் சொல்றேன். அப்ப எதையும் மறைக்காமல் துணிந்து சொல்வதும் மனிதத்தினுடைய இயல்பு அப்படின்னு சொல்றாங்க. மனிதமும் கவித்துவமும் ஒன்றிணைந்த நிலையே இக்கவிதையின் சாரம். இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை கலத்துருக்காங்க. ஒன்று, கவிதைத்துவமும் அவர்கிட்ட இருக்குது, மனிதத்துவமும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. மனிதமும் இருக்கு, கவிதைத்துவமும் இருக்கு. இந்த ரெண்டையும் ஒன்றிணைந்த ஒரு கவிதை தான் இந்த கவிதையினுடைய சாரம் என்று சொல்லப்படுது அப்படின்றது. ஸோ இதான் நுழைவு முன்னில் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை பேஸ் பண்ணி உள்ள தகவல்கள் வருகின்ற பொழுது ஏதோ துணிந்து சொல்றாருன்னு நினைக்கிறேன். வாளுக்கும் பயப்படாம, இப்போ பதவிக்கும் பயப்படாம சொல்றாரு அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு கவிஞனை பத்தி தான் இப்போ நம்ம உள்ள போக போறோம். இப்போ அவருடைய கவியை நான் ஒரு தடவை ரீட் பண்றேன், முதல்ல கவனிங்க. அந்த கவியில ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இது கண்ணதாசனுடைய கவிதை. இவரே வந்து வாக்கு மூலமா சொல்றார். கவிஞன் யானோர் காலக்கணிதம், கவிஞன் யானோர் காலக்கணிதம். இதுக்கு விளக்கம் நான் அப்புறம் சொல்றேன். கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன், புவியில் நானோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம், இவை சரி என்றால் இயம்புவதென் தொழில், இவை தவறெனின் எதிர்ப்பதென் வேலை, ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. அதுக்கு சொல்றார், மீண்டும் அறிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றார். செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன், பாசம் மிகுந்தேன் பற்றுதல் மிகுந்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புறத்தேனை ஊர்ப்புறம் தருவேன். பண்டோர் கம்பன் பாரதி தாசன், அதான் கம்பன் பாரதிதாசன் 3 பேரே சொல்றார். சொல்லாதனி சில சொல்லிட முனைவேன், புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. வளர்மார் கவிகள் வாக்கு மூலங்கள், இவருடைய வாக்கு மூலமா தான் அதை பதிவு பண்றார். இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு, கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்க யான் வனவிலங்கல்லன். மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவே.
எவையவ தீமை எவையவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவார், தர்பார் மாறும், தத்துவம் மட்டும் அட்சய பாத்திரம். கொள்வார் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பை தொடாது. நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று ரொம்ப அவருடைய வாக்கு மூலமாக இந்த கவியை அவர் பதிவு செய்கிறார். யாரு? கவிஞர் கண்ணதாசன். இப்ப இதுல எப்படி வினாக்கள் நம்மளுக்கு கேட்பாங்க? அது டிஎன்பிசியா இருந்தாலும் சரி, தமிழ் தகுதி தேர்வா இருந்தாலும் சரி, டிஎன்பிசி வினாக்களாக இருந்தாலும் சரி, எப்படி இதுல வினாக்கள் கேட்பாங்க? இப்ப இந்த வார்த்தையில குறிப்பாக நான் இதனுடைய பொருள் சொல்றதுக்கு முன்னாடி எப்படி வினாக்கள் கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப மாற்றம் என்பது மானுட தத்துவம், அந்த வார்த்தையை வச்சு கேட்கலாம். அதே மாதிரி தலைவர் மாறுவார், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். அப்ப இதுல எந்த இடத்துல அட்சய பாத்திரம் என்பது எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா தத்துவத்தை, பிலாசபி. அதைத்தான் தத்துவ பாத்திரம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் இதுல கொடுக்கப்பட்டிருக்க வரிகள்ல ஏதாவது ஒரு வரி, இப்ப எக்ஸாம்பிளா பார்த்தோன்னா புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது அப்படி கொடுத்துருப்பாங்க. ஆனா வார்த்தைகள் மாத்தி மாத்தி புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது அப்படின்னு இவர் வரியில குறிப்பிட்டிருக்கார். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. அப்ப இந்த வரியை கொடுத்துட்டே இதுல ஏதாவது வார்த்தைகளை மாத்தி இவர் சொன்னது கவியில எப்படி சொல்றாரு அப்படின்றது மாதிரிக்கும் கேட்கலாம். ஸோ அப்போ இந்த வரிகளை எப்பவுமே செயல் பகுதியில், கவிதை பேழை இந்த மாதிரி பகுதியெல்லாம் பார்க்கும்போது கொடுக்கப்பட்டதை அந்த வரிகளில் கொடுத்து இதனுடைய பொருள் என்ன, அவங்க என்ன பொருளை சொல்றான்னு கேட்கலாம். இல்லை அந்த வரியையே கொடுத்து அந்த வரியை மாற்றம் செய்து கொடுத்து உங்களுக்கு வினாக்கள் கேட்கலாம். சரியா? ரைட். இப்போ இதனுடைய விளக்கம் பார்ப்போம், என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். ஒன்று என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட், கவிஞன் யானோர் கால கணிதம். கவிஞன் யானோர், கவிஞன் என்ற நான் கால கணிதம், நாங்கள் காலத்தை கணிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா இவங்க ஏன் அப்படின்ற முன்னாடி பின்னாடி வரும்போது ஒரு வரியில அது சொல்றாரு. ஏன் நான் காலத்தை கணிக்கக்கூடிய கவிஞர் எல்லாருமே காலத்தை கணிக்கக்கூடியவர்கள். காலம் என்பது 3 காலத்துக்கு உட்பட்டது. ஒன்று இறந்த காலம், நிகழ்காலம், அடுத்து என்னது எதிர்காலம் என்று சொல்வது. அப்ப கடந்த காலத்தில் உள்ள நிகழ்வுகளுடைய அடிப்படையில் நிகழ்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த காலத்தை கணித்து சொல்லக்கூடியவர்கள் தான் கவிஞர்கள் என்று அந்த முதல் வரியில அவர் பதிவு செய்கிறார். அடுத்து அவர் சொல்றாரு, கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். என்னிடம் எந்த ஒரு கருத்து என்னுடைய மனதிலே தோன்றுகிறதோ, எந்த ஒரு மைய கருத்து என்னுடைய மனதிலே தோன்றுகிறதோ, கருப்படு பொருள் அப்படின்னா கருத்தில் தோன்றக்கூடிய என்னுடைய எண்ணத்தை அதை ஒரு செயலுக்கு கொண்டு வர வைப்பேன். உருப்பட வைப்பேன்னு என்ன அர்த்தம்? சில பேர் கிராமத்தில் சொல்லுவாங்க, நீ உருப்படவே மாட்டடா அப்படின்னு. அப்படின்னா நல்லவே கிடையாதுன்னு அர்த்தம். ஆனா இவர் உருப்பட வைப்பேன்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மனதில் தோன்றுகின்ற அந்த கருத்தில் தோன்றுகின்ற எண்ணத்தை நான் செயல்பட வைப்பேன் என்று அர்த்தம். அந்த எண்ணத்தை என்னுடைய கவிகள் வாயிலாக மக்களிடம் கொண்டு சேர்த்து அதை செயல்பட வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இவர் ஆக்சுவலா கண்ணதாசன் அவர்கள் அவருடைய தத்துவம் அப்படின்றதா முதன்மையான ஒன்று. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தத்துவத்துக்கு கீழே, அறிவியலுக்கு கீழே சொல்றோம் அப்படின்னா தத்துவம் என்பது மிக முக்கியமானது. அதாவது இது அனுபவத்தினுடைய அடிப்படையில் மட்டும்தான் இதை படைக்க முடியும். அது கவிஞர்கள் அப்படித்தான் படைக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா அடுத்த வார்த்தையில புவியில் நானோர் புகழுடைய தெய்வம். ஏங்க புவியில அவரே என்ன சொல்றாரு? தன்னை நான் ஒரு அதாவது புகழுடைய தெய்வம் அப்படின்னா புவியில புகழ் யாருக்கு அதிகம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு. ஏன்னா மக்கள் எல்லாரும் தெய்வத்தை தான் போய் வழிபடுவாங்க. அது எந்த மதம் சார்ந்தவங்களா இருக்கட்டும், எந்த மதம் சார்ந்தவங்களும் அவங்களுடைய தெய்வத்தை தான் போய் வழிபடுவாங்க. அப்ப பூமியில தெய்வத்துக்கு தான் புகழ் புகழ் கொடுப்பாங்க. தெய்வத்துக்கு தான் முழுமையான புகழ் அவங்களுக்கு இருக்கும். அதனால பார்த்தோம் அப்படின்னா புகழுடைய தெய்வம் சார். அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி புகழுடைய தெய்வத்தை புகழுடையது என்று சொல்கிறார்களோ அது மாதிரி நானும் புவியில் நானும் புகழுடைய தெய்வம். ஏன்னா நான் படைக்கக்கூடிய எல்லா படைப்புமே என்ன அப்படின்னா அது அதன் மூலமாக நான் சிறப்பு பெற்றிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் பதிவு பண்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம். அதுக்கு இந்த முதல்ல சொல்ற புவியோ நானும் புகழ், ஏங்க புகழுடைய தெய்வம் சொல்றாரு அவரு அப்படின்னு கேட்டோம்னா, ஏன்னா பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம். அப்ப பொன்னை விட என்னுடைய பொருள், அதாவது நான் படைக்கின்ற படைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த படைப்பு பொருளென் செல்வம். அது மிக செல்வத்துக்கு உகந்தது அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இதுக்கு ஒரு உதாரணம் கூட சில பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இவர் வாழ்ந்த காலத்துல கண்ணதாசனுடைய இதுல அந்த டயத்துல அப்போ
இவருடைய சம்பளம் வந்து ஒரு பாடலுக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வாங்குவார். ஒரு பாடலுக்கு 10,000க்கு மேல 10,000 அந்த ரேஞ்சில் வாங்குவார். 10,000 அந்த ரேஞ்சுன்னு வச்சுங்களேன். ஆனா அன்னைக்கு வந்து பவுண்ட் ரேட் என்ன அப்படின்னா வெறும் 100 ரூபாய் பவுண்ட் ரேட். இன்னைக்கு பவுண்ட் ரேட் என்ன? இன்னைக்கு ரேட்டு படி பார்த்தோன்னா 1,06,500 ரூபாய் பவுண்ட் ரேட். அன்னைக்கு அவர் வந்து பவுண்ட் ரேட் வந்து 100 ரூபாய் இருக்கும்போது இவர் 10,000 ரூபாய் வாங்கி, அப்போ 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு தங்கம் அவரால் வாங்க முடியும்? அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, பொன்னினும் விலை மிகு. இங்க பொன்னென்று போட்டு அந்த அதை விட விலை மிகுந்த பொருளின் செல்வம், அதை விட விலை மிகுந்தனா நான் படைக்கின்ற படைப்பு அதை விட செல்வம் மிகுந்தது அப்படின்னு சொல்றாரு. இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில். எனக்கு மனதில் பட்டது சரி. மேலே நுழைவு முள்ள படிச்ச மத்தியெல்லாம் எவை எவை அஹ், தவறோ அதை நான் தரவுன்னு தான் சொல்லுவோம்னு நுழைவு முள்ள சொன்னேன். அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு, இவை சரி என்றால் இயம்புவது என் தொழில். என்னுடைய மனதுக்கு இது பட்டதுங்க, இது சரின்னா நான் சரின்னு தாங்க சொல்லுவேன், யாருக்காகவும் நான் பயந்து சொல்ல மாட்டேன். இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை. அப்படி ஒருவேளை தவறாயிருச்சு, யாராவது அவர் தவறா சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிர்த்து கருத்தை பதிவு செய்வது என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கிடையாதுங்க, அது அப்படியே, அது இப்படி தாங்க அப்படின்னு அவர் எதிர்த்து பதில் பேசுறது. ஆக்கல் அழித்தல் அழித்தல். இந்த ஆக்கல், அதாவது ஆக்கல் அப்படின்னா உருவாக்குறது, அழித்தல் அப்படின்னா கொடுக்கிறது. இந்த அழித்தல்னா அழிக்கிறது. அதாவது ஆக்கல் அழித்தல் காத்தல் என்று மூன்றும் வந்து தெய்வத்தினுடைய வேலைன்னு சொல்லுவாங்க. அப்ப இவர் சொல்லக்கூடிய ஆக்கல் அழித்தல் 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 சிறப்பு இலக்கணம். அழித்தல்னா அழிக்கிறது. இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை. இந்த மூணையும் செய்யக்கூடியவர் யாரு? அவன் சொல்லக்கூடிய யாரு? கடவுளை சொல்றாரு. அப்ப கடவுளும் யானுமே அறிந்தது. இந்த ஆக்கல் அழித்தல் அழித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்றையுமே அறிந்தது வந்து கடவுளும் நானும் தான் அறிஞ்சிருக்கோம். எவ்வளவு செருக்கோட சொல்றாரு பாருங்க. ஆனா இந்த அளவுக்கு செருக்கு, அதுக்கு பேரு செருக்கு கிடையாது. அது வந்து தான் சொல்ல வேண்டிய கருத்தை மேலே சொல்றாரு. நான் சரி என்றால் அது சரி என்று சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொல்றாரு, அவனும் யானும் அறிந்தவையே. அது 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 மட்டும் இல்லைங்க, அறிக, தெரிஞ்சுக்குங்க நீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிகன்ற வார்த்தை முடிக்கிறாரு அந்த இடத்துல. அறிகன்னா தெரிஞ்சுக்குங்க நீங்க எல்லாரும். அடுத்து என்ன சொல்றாரு, செல்வன் செல்வர் தங்கையில் சிறைப்பட மாட்டேன். இன்னைக்கு வந்து இந்த கூல கும்பிடுலாம் போடுறது வந்து செல்வர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து ஏதாவது நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா அவங்கள போயிட்டு ஐயா வணக்கம் ஐயா அப்படி இப்படின்னு, வணக்கம் அப்படி இப்படின்னு அவங்கள பார்த்தா அப்படியே இந்த செல்வந்தர்களுக்கு ஒன்றும் ஒரு செருக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்கள்ட்ட போய் வந்து காசு நீங்க ஏதாவது கொடுத்தா இது பண்ணி இவங்களை புகழ்ந்து பாடினா ஏதாவது பணம் கொடுத்துருவாங்களா, இவங்களுக்கு ஏதாவது அதை பத்தி சொன்னோம்னா பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து செல்வந்த கையில் சிறைப்பட மாட்டேன். அவங்ககிட்ட போய் அவங்க கொடுக்கக்கூடிய ஏதோ சிறு தொகைக்காக நான் அவர்களிடம் அடிமைப்பட்டு கிடக்க மாட்டேன், சிறைப்பட்டு கிடக்க மாட்டேன்னு சொல்றாரு. சிறைப்படுத்த வார்த்தை என்ன அப்படிதான், அவங்க சொல்றதா செய்யறதா, அவங்க சொல்றதுக்காக நான் இதை படைப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் சிறைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டார். அடுத்து சொல்றாரு, பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். பதவி என்பது என்ன? அது வந்து அரசியல் பதவி மட்டும் நான் சொல்லலை, எந்த பதவியிலையும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே உயர்ந்த பதவி யார் இருப்பா? ஒன்று கரஸ்பாண்டன்ட் இருப்பார், இல்லை தலைமை ஆசிரியர் இருப்பார். கல்லூரினா முதல்வர் இருப்பார். அடுத்து வந்து அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் இருப்பார். அப்போ பதவியில் இருக்கிறவங்க வந்து மிரட்டி நீ இதை செய்யலை அப்படின்னா உன்னை நான் பழி வாங்கிடுவேன், உனக்கு நான் லெட்டர் எழுதி உன்னை பழி வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உயர் அபிஷியலுக்கு எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை த்ரெட்டனிங் பண்ணலாம். அப்போ பதவியை வச்சுக்கிட்டு எதை வேணாலும் செய்ய முடியும், அடுத்தவங்களே எப்படி வேணாலும் பழி வாங்க முடியும். அப்ப இவர் என்ன சொல்றாரு, பதவி வாளுக்கு. அப்படி பதவியில இருக்கக்கூடியவங்க, ஏன் பதவி வாள் என்பது கூர்மையானது. அந்த அந்த வாளால் எதை வேண்டுமென்றாலும் வெட்டி விடலாம். அப்ப பதவி என்ற வாளை கொண்டு யாரை வேண்டும் என்றாலும் வீழ்த்தி விட முடியும். அப்படி வீழ்த்தி விடுவாங்கன்றது நான் அவங்கள பார்த்தும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாசம் மிகுந்தேன் பற்றுதல் மிகுந்தேன். பாசம், என்கிட்ட அதிகமான பாசம் இருக்கு, எனக்கு அதிகமான பற்று இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா பற்று அப்படின்றது வந்து பற்றற்ற நிலை தான் வந்து துறவுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கவிஞனுக்கு வந்து பற்று இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா அது அவருடைய அனுபவத்துல தான் நம்ம அதை பார்க்க முடியும். பற்றற்று நிலையில தான் துறவுக்கு போக முடியும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் பற்று மிகுந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு பெரிய ஒரு தத்துவ ஞானி பற்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அது எதுக்காகன்னு சொல்லல, ஆனா அவர்கிட்ட நிறைய பற்று இருந்திருக்கு. ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். ஆசை தரக்கூடிய எதெல்லாம் இருக்கும் அவர் மேல ஆசை, எனக்கு ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அதை பற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆசை எனக்கு எதெல்லாம் இருக்கோ அதுல எல்லாம் நான் வந்து அனைத்தையும் பற்றுவேன், ரொம்ப பற்றா அதை நான் விரும்புவேன், விரும்பி செய்வேன் அப்படின்றார். உண்டாயின் உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன். என்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கு, உண்பதற்கு உணவு இருக்கு, பொருள் இருக்கு அப்படின்னா அந்த உண்டாயினா அப்படின்னா உணவு மட்டும் கிடையாது. என்கிட்ட ஏதாவது ஒன்று இருந்துச்சு, செல்வம் இருக்கு, என்கிட்ட ஏதாவது உணவு இருக்கு அப்படின்னு அந்த உணவுன்ற மரத்தை மட்டும் கிடையாது. என்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா நான் அதை வந்து மற்றவங்களுக்கு தருவேங்க அப்படின்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு உண்ண தருவேன்னா அர்த்தம் சாப்பிட்றதுக்கு மட்டும் தரல, அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பொருள் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு நான் தருவேங்க. அப்போ நான் இந்த இடத்துல அவர் வந்து மனிதம் வெளிப்படுது.
நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை பிறருக்கு கொடுப்பேன் அப்படின்றது. பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதோல் நூலோர் தொகுத்த ஒற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு நம்ம படிச்சுட்டு தான் சாப்பாடு உண்ணுவோம் சின்ன பிள்ளையில ஸ்கூல்ல. அப்ப உண்டாயின் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நான் பிறர் உண்ண தருவேன். இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து மற்றவங்களுடைய போய் நான் அதை கேட்டு பெறுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்து வண்டாய் எழுந்து மலர்கள் அவர் வண்டு வந்து அதாவது மலர்களுடைய வாசனை அதில் இருக்கக்கூடிய தேனை போய் நுகரும் வண்டு. அப்ப வண்டாய் எழுந்து நான் வந்து அவர் சொல்றாரு எனக்கு வந்து ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அந்த வந்து வண்டு மாதிரி எழுந்து அந்த மலர்களில் இருக்கக்கூடிய அந்த அதை அனுபவமாக பெறுவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையில மறைமுகமா இருக்கு. அதான் வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன்னு அர்த்தம். ஒரு வண்டு போல எழுந்து வண்டு எப்படி போய் வந்து மலர்களில் இருக்கக்கூடிய தேனை உண்டு மதிமயக்கத்தில் இருக்கு அது போல வந்து நான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்காக மது உண்டு மதிமயக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வாய்ப்புற தேனை ஊர்ப்புறம் தருவேன். வாய்ப்புற தேன் என்பது என்னது? இனிமையானது. வாய்ப்புற தேன்னா என்னுடைய நாவில் உருவாகுகின்ற அந்த நல்ல விஷயங்கள், நல்ல சொற்கள், நல்ல கருத்துக்கள் அதையெல்லாம் நான் யாருக்கு தருவேன் அப்படின்னா ஊர்ப்புறம் தருவேன். மற்றவங்களுக்கு ஊர்ல உள்ள மற்றவங்களுக்கு நான் அந்த அந்த தேனை என்னிடம் இருக்கக்கூடிய அந்த நல்ல சிந்தனைகளை நல்ல எண்ணங்களை என்னுடைய வாயில் மூலமாக மற்றவர்களுக்கும் ஊர்ல உள்ளவங்களுக்கும் நான் தருவேன்னு சொல்றாரு. அடுத்து பண்டோர் பண்டோர் கம்பன் பாரதிதாசன். கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். அவங்க ஏதாவது ஒருவேளை சொல்ல மறந்துட்டாங்க அப்படின்னா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னு சொல்லுவாங்க. அப்ப கம்பன் சொல்லாததை, பாரதி சொல்லாததை, பாரதிதாசன் சொல்லாததை அப்படி ஏதாவது விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை சொல்வதற்கு நான் முனைவேன், நான் முயற்சி எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அவர். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது. அடுத்தவங்க புகழ்ந்தாங்க அப்படியா நல்லா அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய பேர் புகழ் பிடிக்கும் நிறைய பேத்துக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, நீங்க என்னை புகழ்றிய கண்ணதாசன் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அவர் பெரிய ஆளு அவர் படைப்பாளி அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து உடனே அவர் சொல்லிட்டாங்களே அடுத்தவங்க அப்படின்னு புல்லரிக்காதான். ஏன்னா புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது. சில பேர் புகழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா கொடுப்பான். அடுத்து இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. ஒருவேளை என்னை நீ இகழ்ற அப்படின்றக்காக என்னுடைய மனம் வந்து ஒண்ணு இறந்து விடாது அப்படின்னா என்னுடைய மனம் அதுல போய் சிக்கி ஐயோ நம்ம இப்படி கேலி பண்றாங்களே அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். அது இறந்து விடாதுன்ட்டார். வளர்மார் கவிகள் வாக்கு மூலங்க. இவர் வந்து என்ன சொல்றாரு, என்னுடைய வாக்கு மூலங்க இது அப்படின்னு சொல்றாரு. இது இப்ப சொல்ல விஷயங்கள் எல்லாமே என்னுடைய வாக்கு மூலம் நான் சொல்றேன். அவரே வந்து பறைசாற்றுறார். நான் என்னுடைய வாக்கு மூலத்தை நான் வளர்மார் கவியின் மூலமாக நான் என்னுடைய வாக்கு மூலங்கள் சொல்றேன். அப்படி நான் என் கவிகள் மூலமாக சொல்லுகின்ற பல வாக்கு மூலங்கள் இருக்கு. அப்ப இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. நான் இறந்த பின்னாடி நீங்க எழுதுங்க, உங்க தீர்ப்பை எழுதுங்க. அது தீர்ப்பை எழுதுங்க. எப்படி எழுதுங்க அப்படின்னா அது சொல்றாரு, இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. என் கவி எப்படிப்பட்டது, அது நல்லதா கெட்டதா, நல்லதா இந்த சமுதாயத்திற்கு தனி மனித ஒழுக்கத்துக்கு சிறந்ததா, சமுதாய ஒழுக்கத்துக்கு சிறந்ததா அப்படி நீங்க எழுதுங்கன்னு சொல்லிட்டார் அவர் எழுதுக தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து ஒரு விஷயம் சொல்றாங்க, ரொம்ப முக்கியமானதா சொல்றாருங்க. கல்லாய் மரமாய் காடு மேடாக. கல்லுன்றது ஒரு இடத்துல நிலையா இருக்கும், அது எந்த இடத்துக்கு மாறாது. அது அதே இடத்துல இருக்கும். ஒரு மலை இருக்கு அப்படின்னா அந்த மலை அந்த இடத்துலயே இருக்கும். கல்லாய் மரமாய், மரம் அந்த இடத்துல தான் இருக்கும். மரம் வந்து மூவ் ஆகாது, அதுக்கு வந்து மூவிங் எபிலிட்டி கிடையாது. அது ஒரே இடத்துல இருக்கக்கூடியது, ஒரு ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடியது. அப்ப கல்லும் ஸ்டாட்டிக்கு, மரம் ஸ்டாட்டிக்கு, காடு மேடாக, காடு மேடு எல்லாமே அதே இடத்துல தான் இருக்கும். அப்படி மாறாதிருக்கையான், கல்லா மரமாய் காடு மேடா மாறாதிருக்கையான் வனவிலங்கல்லன். அப்படி வந்து மாறாதிருப்பதற்கு நான் ஒன்றும் வனவிலங்கு இல்லைங்க. வனத்துல வசிக்கக்கூடிய வனவிலங்கு இல்லைங்க. அல்லது கல்லா தான் இருக்கணும், எப்பவும் மரமா இருக்கணும், எது மாறக்கூடாது நான் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேங்க. மாறாது இருக்க மாட்டேன், ஏன்னா நான் வனவிலங்கு அல்ல. நான் அப்படிப்பட்ட ஒரு பொருள் கிடையாது. ஆனால் மாற்றம் என்பது எனது மானிட தத்துவம் அப்படின்னு சொல்றாரு. மாற்றம் எனது மானிட தத்துவம். காலத்துக்கு ஏற்றால் போல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அப்போதைக்கு அப்போது ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு ஏற்ப நான் மாறிக்கொள்வேன் அப்படி சொல்றேன். மாற்றம் எனது மானிட தத்துவம் சொல்லிட்டார். மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். ஏன்னா இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இந்த உலகம் பல்வேறு, இன்னைக்கு சொன்னோம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் சொன்னோம். இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமா இருக்கிறது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் உலகத்துல நான் ஆர்டிபிஷியல் பயன்படுத்த மாட்டேன், ஏடிஎம் மிஷின் பயன்படுத்த மாட்டேன், ஜிபே பண்ண மாட்டேன், கூகுள் பே பண்ண மாட்டேன் அப்படின்னா நம்ம இன்னமும் வந்து பழைய காலத்துல இருக்கணும். அப்ப மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன்.
காலத்திற்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை நான் வந்து அதனுடைய மகத்துவத்தை நான் அறிவேன்னு சொல்லிட்டாரு. எவை எவை தீமை, எவை எவை நன்மை, எதெல்லாம் நன்மைன்னு தெரியுதோ எதெல்லாம் தீமைன்னு தெரியுதோ என்பதறிந்து ஏகும் என் சாலை, அதெல்லாம் அறிஞ்சு அதுக்கேத்தாப்புல தான் நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து சொல்றாரு, தலைவர் மாறுவார். ஒரு கட்சியினுடைய தலைவர் மாறலாம், ஒரு நாட்டை ஆளக்கூடியவர் மாறலாம், தற்பார் மாறும், அந்த ஆட்சியாளர்கள் மாறலாம். தலைவர் மாறுவார், தற்பார் மாறும், காட்சிகள் மாறும். ஆட்சிகள் மாறுகின்ற பொழுது காட்சிகள் மாறும். அப்ப தலைவர் மாறுவார், தற்பார் மாறும். ஆனால் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். அட்சய பாத்திரம் என்பது என்னது? மணிமேகலை கையில் இருக்கக்கூடிய அல்ல அல்ல குறையாத பாத்திரம் அட்சய பாத்திரம். அதன் மூலமாக தான் அவள் சிந்தனை கருத்துக்களை வந்து அந்த இல்லாதவங்களுக்கு ஃபுல்லா என்ன பண்ணாங்க? உணவு வழங்கினாங்க. அட்சய பாத்திரம். அப்படிப்பட்ட ஒரு அட்சய பாத்திரம் தான் என்னது? நம்மளுடைய தத்துவம் அப்படின்னு சொல்றாரு. தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம். அது அல்ல அல்ல குறையாது. அது அனுபவத்தில் அவரவர்கள் இந்த இயற்கையோடு தங்களுடைய மனதை இயற்கையோடு செலுத்தி அந்த இயற்கையின் மூலம் அவர்கள் பெறக்கூடிய அனுபவங்களை அவர்கள் கவிதையாக, வாழ்வியல் சிந்தனையாக, மனித சமூக மேம்பாட்டிற்கான கருத்துக்களை எல்லாம் அவர்கள் வழங்குறாங்க. எப்படி யோகிகள் யானிகள்லாம் கொடுக்குறாங்க, அவங்களும் தத்துவவியலாளர்கள் தான் அவங்களுமே. அப்ப அவங்களும் இந்த இயற்கையோடு இணைஞ்சு பிரபஞ்சத்துல தன்னுடைய மனதை விரித்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை எல்லாம் கவிதையாக, ஆன்மீக சிந்தனையாக, கருத்துக்களை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் தத்துவம் மட்டுமே, நீ என்ன எடுத்துக்கிட்டாலும் அங்கே அட்சயபாதம் குறையவே குறையாதுங்க தத்துவத்தை அப்படின்னு சொல்றாரு. கொள்ளுவோர் கொள்க, நீங்க ஏத்துக்கிட்டா ஏத்துங்க. அதான் நம்மளுடைய வள்ளலார் சொல்வாரு, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. கடை கடை தேர கடை விரித்தேன்னா என்ன அர்த்தம்னா, கடை விரிச்சு கடை வைக்கல அவரு. ஆனா அங்க புள்ள அவர் வந்து ஏதோ இது ரசவாத வித்திரை பண்றான்னு சொன்ன உடனே எல்லாரும் குப்பு மேட்டு குப்பத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா அவர் ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க, மண்ணை வந்து தங்கமா மாத்தலாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை நிறுத்தின உடனே அதுக்கு வரல. எல்லா பயிலும் வந்து யோகத்தை கத்துக்கிறதுக்கு வரல, அவன் இதுக்கு தான் வந்தான். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொல்றாரு அவரு. நான் கடை விரித்தேன்னா என்ன? கடை தேர ஒருத்தன் வந்து மனித வாழ்வுல அந்த உயிரை வந்து ஒரு முக்தி நிலை என்று கடை தேர்னா கடைசி நிலையை தேர்வதற்காக நான் கடை விரித்தேன். ஆனால் கொள்வார் இல்லை, அதை வாங்குறதுக்கு யாருமே கிடையாதுன்னு சொல்றாங்க. இதை இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கொள்வார் கொள்க, நான் சொல்லிட்டேங்க, நீங்க அதை எடுத்துக்கணும்னா எடுத்துக்கங்க. குறைப்போர் குறைக்க, என்னடா இந்த மனுஷன் எப்படி சொல்றாரு அப்படின்னு நீங்க வந்து என்னைய வந்து குறைச்சி என்னைய வந்து குறைத்தீர்கள் என்றால் அதை வந்து ஏசுறது. அது மாதிரி நீங்க ஏதாவது சொன்னா குறைங்க. ஆனால் நீங்க கொள்வார் கொண்டாலும் சரி, குறைப்போர் குறைத்தாலும் சரி, உள்வாய் உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நீங்க உங்க எண்ணக்கூடிய எண்ணம் கொல்லக்கூடியதோ இல்ல குறைப்பதோ இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணம் வந்து என்னுடைய உடம்பை தொடாது அப்படின்னு சொல்லிட்டார். உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு. நானே தொடக்கம், நான் தான் ஆரிஜின், நானே முடிவு. நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். நான் எதை சொல்கின்றேனோ அதுதான் இந்த நாட்டினுடைய சட்டம் என்று பாகுபலியில சொல்லுவாங்கல்ல, இதுவே என் சாசனம், அது மாதிரி சொல்லுவாங்கல்ல, இதுவே என் கட்டளை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று கண்ணதாசன் இந்த கவிதையை முடிக்கிறார். ரொம்ப அற்புதமாங்க. வாழ்வியல்ல நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் கூட நம்ம இதை சொல்ல முடியும். சரியா? ரைட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இப்ப இவருக்கு வந்து இவருடைய நூல்வெளிக்குள்ள நம்ம போறோம். நூல்வெளியில என்ன சொல்றாரு? சரியா? இந்த வரிகளை நீங்க திரும்ப திரும்ப காது கொடுத்து கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு பல விஷயங்கள் மனதுல தோன்றும். உங்களுக்கு அதை வந்து எளிமையாக நீங்க தேர்வுல விடையளிக்க முடியும். நூல்வெளி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நூல்வெளியில இதனுடைய நூல் ஆசிரியர் நம்மளுக்கு தெரியும், அவர் கண்ணதாசன் அப்படின்றவர். சரியா? அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, காலக்கணிதம் என்னும் இப்பகுதி கண்ணதாசனுடைய கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து இடம்பெற்றுள்ளது. அப்ப கண்ணதாசனுடைய கவிதை தொகுப்புல இருக்கக்கூடிய பல கவிதை தொகுப்புகள் இருக்கின்றன. அதுல இருக்கக்கூடிய ஒன்று தான் வந்து காலக்கணிதம். அதை எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப காலக்கணிதம் என்பது எந்த கண்ணதாசனுடைய கவிதை தொகுப்பு, உரைநடை தொகுப்பு, பாடல் கட்டுரை தொகுப்பு அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ப இது கவிதை தொகுப்புல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆன்சர் எழுதணும். அடுத்து இவருடைய இயற்பெயர், அதாவது இவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா. அவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா. ஆனா இவர் வந்து எப்படிங்க இந்த இவர் இயற்பெயர் கண்ணதாசன் வந்துச்சு அப்படின்னா, இவர் வந்து அதாவது பத்திரிகை தொழிலில் இருக்கிறனால இவரே தன்னுடைய பெயரை வந்து, இப்ப நீங்க பத்திரிகை தொழிலில் இருக்கவங்க எல்லாமே நிக்நேம் வச்சிருப்பாங்க. அவங்க ஏதாவது செய்தி எழுதிட்டு அதுல கீழே நிக்நேம் தான் போட்டிருப்பாங்க.
அது மாதிரி கண்ணதாசன் வந்து அந்த பத்திரிகை துறையில இருந்தனால அவர் வந்து அவரே வந்து ஒரு கண்ணதாசன் அப்படின்ற ஒரு நிக் நேம் வச்சுக்கிட்டாரு. கடைசியில் அந்த நேம் தான் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அவர் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னா, எங்க மாவட்டம் என்னுடைய சொந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். நான் இருப்பது ராமநாதபுரம் மாவட்டம். ஆனா எனக்கு வந்து சொந்த மாவட்டம் அப்படின்றது சிவகங்கை அப்படின்ற மாவட்டம் தான் என்னுடைய சொந்த மாவட்டம். சீமான் எங்க ஊரை சேர்ந்தவர் தான். எங்க சொந்த ஊர் அரணையூர் அப்படின்ற ஒரு வில்லேஜ். இளையான்குடி மாறநாயனார் அப்படின்ற 63 நாயன்மார்கள் உங்களுக்கு தெரியும். அந்த 63 நாயன்மார்கள வாழ்ந்த ஒரு இளையான்குடி மாறநாயனார் சிவபெருமனுக்காக இரவிலே சென்று முந்தின நாள் விதைத்த அந்த விதைகளை எல்லாம் கிளறி எடுத்து வந்து உணவு தயாரித்து சிவபெருமானுக்கு அளித்த இடமாக சொல்லக்கூடியது. வரலாற்றிலே சொல்லக்கூடிய விஷயங்கள். அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரணையூர் என்ற வில்லேஜ்ல நான் பிறந்தவன். எங்க மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். அது இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தை பிறந்ததுக்காக சொல்றாரு. ஸோ சிவகங்கை மாவட்டத்தினுடைய சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் இவர் பிறந்திருக்கார். அப்ப பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம். ஊர் பேர் வந்து சிறுகூடல்பட்டியில் இவர் பிறந்திருக்காரு. இவங்களுடைய அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்னா சாத்தப்பன் விசாலாட்சி. ஆக்சுவலா இவர் வந்து 8வது குழந்தை. இவங்க இந்த சாத்தப்பன் விசாலாட்சிக்கு பிறந்த இவர் இவர் எத்தனாவது குழந்தை அப்படின்னா 8வது குழந்தை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர் முதல்ல எப்படி வெளியில வர்றாரு அப்படின்னு பார்த்தோன்னா 1949ல அப்ப ஒரு பாடல் எழுதுறாரு. கலங்காதிரு மனமே கலங்காதிரு மனமே ஒரு பாடல் எழுதுறாரு. இந்த பாடல் வந்து கலங்காதிரு மனமே இந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸா மாறுச்சு. அப்புறம் தான் இவர் வந்து வெளியில வர்றாரு. இவர் வந்து பன்முக அஹ், கவிஞன் சொல்லலாம். கவிஞன் மட்டும் கிடையாது. அதே மாதிரி கட்டுரை எழுதுவதிலும் சரி வல்லவர். அதே மாதிரி வந்து காவியங்களை அதாவது வந்து குறிப்பாக வந்து இப்போ இயேசு காவியம் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எப்படி வந்து அதாவது இந்து மத தத்துவத்தை வச்சு ஒரு இது எழுதியிருப்பார் இவர். அதே மாதிரி அதை பேஸ் பண்ணியும் இயேசுனுடைய இதை பேஸ் பண்ணியும் சில காவியங்கள் அவர் எழுதியிருப்பார். அதே மாதிரிக்கு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து பன்முக அதாவது ஒரு கவி மன்றத்தை நல்லா நடத்தக்கூடிய ஒரு புலமை பெற்றவர் அப்படின்னு கூட இவரை சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப திறமையானவர் அப்படின்றது நம்ம இவரை சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நூல்வெளியில இவர் திரைப்பட பாடலாசிரியர். இவர் வந்து திரைப்படத்துக்கான ஒரு பாடலாசிரியர். திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர். ரெண்டுலையுமே திரை உலகிலும் இவர் ஃபேமஸ் ஆனவர். இலக்கிய உலகிலும் அப்படின்றது ஃபேமஸ் ஆனது. இலக்கியம் அப்படின்றது இலக்கை எடுத்து இயம்பக்கூடியது. ஏதாவது ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு இதை படைப்பது அதுதான் இலக்கியம் சொல்றோம். அப்ப திரையுலகில் கிட்டத்தட்ட 5000 பாடலுக்கு மேலேயாவது இவர் எழுதியிருப்பார். அத்தனை அளவுக்கு வந்து பாடல்ல இருக்கு. முதல் பாடல் இவர் வந்து என்ன பாடல் எழுதினார் 49ல கலங்காதிரு மனமே. கடைசியில எழுதுனது வந்து என்ன அப்படின்னா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்டுக்காக போறாரு. அப்ப போறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கடைசியா வந்து அந்த ஏர்போர்ட்ல வச்சு எழுதி கொடுத்துருக்காரு. அது வந்து அது என்ன படம் அப்படின்னு பார்த்தோன்னா கமலஹாசனுடைய படம். அந்த நல்ல படம். அந்த படத்தினுடைய எனக்கு பேர் தெரியல. அந்த படத்துல தான் அவருடைய அந்த பாடல் வரும். ஐயா, 3ஆம் கண்ணே பிறை. கலைமானே கண்ணே கலைமானே. அந்த பாடல் தான் அவர் கடைசியா எழுதின பாடல். அது அது வந்து கடைசியா மூ- அது எழுதுறாரு. 3ஆம் பிறை படம் பேர் சார். மூன்றாம் மூன்றாம் கரெக்ட். மூன்றாம் பிறை. அந்த படம் வந்து மூன்றாம் பிறை. கண்ணே கலைமானே. அதுதான் கடைசி அவர் எழுதின பாடல். அதுலயுமே பாருங்க, இப்ப இங்க எழுதுனது வந்து இந்த பாடலுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பாடல் அப்படின்னா, முன்னாடி சொன்னோம்ல, அதாவது வந்து கண்ணே கலங்காது. அதுவும் வந்து ஒரு ஆறாரோ பாடல் மாதிரி இருக்கும். அதாவது வந்து வந்து இந்த ஆராரோ ஆரீராரோ அப்படின்னு பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மெட்டில் இருக்கும். முடிக்கும் போது அவருடைய பாடலும் எப்படின்னா இதே மாதிரி ஒரு அந்த தாலாட்டு பாடல் மாதிரி தான் பாடியிருப்பார். அதான் கடைசி அவர் பாடினது. அடுத்து பார்த்தோன்னா கவியரங்கு கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். தனது திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை பிலாசபி. மெய்யியல் என்பது லவ் ஆஃப் பிலாசபின்னு சொல்றோம்ல, இது வந்து மெய்யியல்ல தான் இவருடைய தத்துவ பாடல்கள்ல இவர் ரொம்ப அற்புதமா பாடியிருப்பார். நிறைய பாடல்கள் பார்த்தோம் அவருடைய தத்துவ பாடல் ஆழ்ந்து போகும். நல்லா அந்த அளவுக்கு சொல்லிப்பார். வாழ்க்கையை ரசிச்சு எழுதிப்பார். ஒரு ஒரு கோப்பையிலே குடியிருப்பார். அந்த மாதிரிக்கெல்லாம் சில பாடல்கள்லாம் பார்த்தோன்னா நிறைய பாடல்கள் வந்து அழக ரசிச்சு நிறைய எழுதியிருப்பார். அடுத்து வந்து சேரமான் காதலி. இது மிக முக்கியமானது எக்ஸாமினேஷன்ல. மிக முக்கியமானது இது எக்ஸாமினேஷன்ல. சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியவர். சாகித்ய அகாடமி விருது உயரிய விருது. இந்த விருதை வந்து எந்த இதுக்காக வாங்குறாரு அப்படின்னா இவருடைய படைப்புல சேரமான் காதலி. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு புதினம். இவர் ஒரு கவிதையும் தான் கவிதைக்காக இவர் வாங்கல. இவர் எதற்காக வாங்கியிருக்கிறாரா? புதினத்திற்காக வாங்கியிருக்கிறார். அப்ப சேரமான் காதலி என்பது இவருடைய படைப்புல என்ன படைப்பு? உரைநடையா கவிதையா புதினமான்னு கேட்டாங்கன்னா இவர் புதினம் அது சேரமான் காதலி என்பது. அப்ப இது கொஸ்டின்ல கேட்பாங்க.
அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டினுடைய அரசவை கவிஞர் என்ற பெயரை பெற்றவர் இவர்தான். இவர் தமிழ்நாடு அரசனுடைய அரசவை கவிஞராகவும் ஆக்கப்பட்டு சிறப்பு பெற்ற ஒரு கவிஞர் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அப்ப தமிழ்நாட்டின் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா கண்ணதாசன். சரியா? கவிஞர் கண்ணதாசன் அப்படின்றத நம்ம எளிமையாக நம்மளுடைய நினைவில் வச்சுக்கணும். இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல மிக முக்கியமான வினாக்கள் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இதுல வந்து ஒரு 2 கவிதை தொகுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து இவர் படைச்ச, அதாவது கம்பன் படைச்ச அஹ், அந்த படைப்பிலையும் கண்ணதாசனுடைய இதெல்லாம் ஒரே வரிகள் வந்து ஒரே மாதிரியான ஒரு தொகுப்பு இருக்கு. அப்ப இதிலே இந்த வரிகளை கொடுத்து இதுல கம்பன் சொன்னது எந்த வரிகள், கண்ணதாசன் சொன்ன வரிகள் எந்த வரிகள் கிடைக்கலாம். அதாவது கவி சக்கரவர்த்தியும் கவியரசும். கவியரசுன்றது யாரு? கண்ணதாசன். கவி சக்கரவர்த்தி அப்படி கவி சக்கரவர்த்தியும் கவியரசும் என்ன, இவங்க 2 பேருடைய இதையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட், நதியின் பிழை என்று நறும்புணலின்மை அற்றே. அதாவது நதியின் பிழை, தண்ணி நதியில இல்லை அப்படின்னா அது அதனுடைய பிழை கிடையாது, மழை பெய்யாதனால தான் நதியில தண்ணி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தால். அரசன் வந்து ஒரு நாட்டை விட்டு பயந்து வேற ஒரு நாட்டுக்கு இப்ப எல்லாம் போறாங்கல்ல, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிடுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பயந்து போறது வந்து அது வந்து அவருடைய தவறு கிடையாது, அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்னால அவர் பயந்து போறாரு அப்படின்னு சொல்றாங்க. மதியின் பிழை என்று மகன் பிழை என்று. மதியின் அப்படின்னா தாயினுடைய பிழை அல்ல, மகனுடைய பிழை அல்ல. இது வந்து தாயினுடைய பிழையும் இல்ல, மகனுடைய பிழையும் அல்ல மைந்தா, விதியின் பிழை அப்படின்னு சொல்றாரு. இது வந்து விதியினால காரணம். ஏன்னா வந்து ஹம், கண்ணையும் கோவலனும் மதுரை மாநகரத்துக்குள் செல்கின்ற பொழுது அந்த மதின் மாநகரத்திலுடைய சுற்றுச்சுவரில் இருக்கக்கூடிய கொடிகள் எல்லாம் அசைந்து நீங்கள் உள்ளே வராதீர்கள், கொலைவிடுவீர்கள் என்று அறிவுறுத்தியதாக தற்குறிப்பேற்ற அணியில அவர் பதிவு செய்திருப்பார். அப்ப தற்குறிப்பிட்ட கொடி அசைவு இயற்கை அசைவு, காற்றில் அசையுது. ஆனா இங்க வரும்போது நீங்க வராதிய வராதிய, உள்ள வந்தா கொலை உண்டப்படுவான் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துவதாக அதை சொல்லுவாங்க. அப்ப விதியின் பிழை பிழை அப்படின்னு சொல்றாரு. நீ எதற்கென வெகுண்ட, இதுக்கு எதுக்கு நீ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கம்பன் ஒரு இடத்துல பதிவு செய்யறாரு. அதை பேஸ் பண்ணி இவர் கண்ணதாசன் வந்து அவருடைய பாடல் எழுதும்போது நதி வெள்ளம் காய்ந்து விட்டால், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை. நதியில் இருக்கக்கூடிய வெள்ளம் காய்ந்தா அது நதியுடைய குற்றம் இல்லைங்க, விதி செய்த குற்றம் அன்றி வேற வேறு யாரம்மா. எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு காரணம் என்ன? அடுத்தவங்களையே நம்ம குறை சொல்லி கவலைப்பட்டிருப்போம். அவர் செஞ்சாரு, இவர் செஞ்சாரு, அதனாலதான் நான் போனேன், இதனாலதான் போனேன். எல்லாரும் அடுத்தவங்களை குறை சொல்ற வேலை, இவர் அப்படி சொல்லிட்டாரு, அப்ப அது விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா, வேற என்னப்பா அதுல பிரச்சனை அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இந்த வரிகளை கொடுத்து இதுல கண்ணதாசனுடைய வரிகள் என்ன, அதே மாதிரிக்கே கம்பன் வரிகள் என்ன அப்படின்ற மாதிரிக்கும் உங்களுக்கு வினாக்களை வந்து கேட்கலாம் அப்படின்றதான். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து எக்ஸாமினேஷன் ஓரியன்டாக தான் நான் உங்களுக்கு சொல்றேன், புரிகிற மாதிரிக்கே. அதுதான் பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணதாசன் இன்னொரு ஒரு கடைசியா வந்து சுவைத்து அறிக அப்படின்னு கண்ணதாசன் ஒரு கவியை கொடுத்துருப்பாங்க. கதிர்வெடுத்து பிளம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற அவர் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அந்த கவிதையை சும்மா சொல்லியிருக்காங்க. முதுமை மிகு நிலப்பிறப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே, பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர் கை பார்த்தவளே. பாண்டியர் கையில் தவழ்ந்தவங்க. ஏன்னா இந்த தமிழ் சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்தவங்கள்ல மிக முக்கியமானவர்கள் பாண்டியர்கள் அப்படின்றது. நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஓன் புகழ் சேர் தன் புலவர் தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புலவர் வாலியரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளி. அவரை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்த்தோம். எனவே இப்போ கவிஞர் கண்ணதாசனுடைய இந்த கவிதை பிழையில் எப்படி வினாக்கள் கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இந்த பகுதியை கொடுக்கலாம். இது யார் சொன்னாங்க வரிகளை கொடுத்த, நதியின் குற்றம், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற வரிகள் கொடுத்துட்டு இது கம்பன் கண்ணதாசன் அப்படின்னு கொடுக்கலாம். அதனால வந்து அதே மாதிரி இவருடைய நூல்வெளியில இந்த சேரமான் காதலி அப்படின்ற புதினத்திற்காக தான் ஒரு, புதினம்ங்க கவிதை கிடையாது, புதினத்திற்காக இவர் வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்க. அரசவை கவிஞர் அப்படின்றது மற்றெல்லாம் மெய்ப்பியல்ல முக்கியமான ஒரு இவர், தத்துவ பாடல்களை நிறைய படைச்சிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பானவர். அடுத்து வந்து இவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா அப்படின்றதான் இவருடைய இயற்பெயர் அப்படின்ற பற்றி பார்த்தோம். அப்புறம் இவருடைய உள்ள அந்த கவிதைகளை சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லாமல் இவரே ஒரு ஒரு வாக்கு மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் சொல்றார். நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் செய்வேன், ஆனால் நீங்கள் அதை பற்றி வந்து சரின்னு சொல்லலாம், தவறு சொல்லலாம், அது என்னை வந்து உங்களுடைய உள் வார்த்தை என்னுடைய மனதை தொடாது, என்னுடைய உடலை தொடாது. அப்போ கொள்வார் கொள்கோ
குறைப்போர் குறைக்க அப்படின்னு சொல்கிறேன். இதில் உள்ள ஏதோ ஒரு வரியை கொடுத்து இது யார் சொன்னது அப்படின்ற மாதிரிவும் கேட்கலாம். ஸோ இதோடு நாம் இந்த அமர்வை நிறைவு செஞ்சுக்கிறோம். இதற்கான வினாத்தாள் வந்து விரைவிலேயே உங்களுடைய குழுவில் பதிவு செய்யப்படும். ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு வீடியோ அப்லோட் ஆயிரும். நாளை மறுநாள் வந்து வீடியோவை 1க்கு 2 முறை கேளுங்க. புத்தகத்தில் படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. புத்தகம் கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அண்டர்லைன் பண்ண பிறகு நீங்கள் வந்து டெஸ்ட் பேப்பர்ஸ் போடுங்க. நன்றி, வணக்கம்.